வணக்கம் நண்பர்களே. 100 நாள் 100 கதை தொடரில் இன்று 37வது கதை. எல்லாத்தையும் தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கீங்களா? அப்போ இந்த கதையை கண்டிப்பா கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு இது பயன்படும். 2 ஜென்துறவிகள் தொடர்ந்து பெய்த மழையால மேற்கொண்டு நடக்க முடியாம ஒரு குடிசைக்கு கீழே வெகு நேரமா ஒதுங்கி நின்னாங்க. மழை நின்னதும் தங்களோட இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து செல்ல ஆரம்பிச்சாங்க. வழியில ஒரு அழகான இளம்பெண் சாலையை கடக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தா. இத பார்த்த துறவிகள்ல ஒருத்தர், "என்னாயிற்று பெண்ணே, ஏதேனும் உதவி தேவையா?" அப்படின்னு கேட்டாரு. பதிலுக்கு அந்த பெண், "நான் என்னோட தோழியோட திருமணத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த சாலை முழுசும் சேரும் சகதியுமா இருக்கு. இதுல நடந்து போனா என்னோட பட்டுப்பாவாடை கண்டிப்பா பாழாகிடும்" அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டா. "கவலைப்படாத, என்னோட தோல்ல ஏறிக்கோ, நான் உன்னை சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் விட்டுறேன்னு" சொல்லி அந்த பெண்ணுக்கு அந்த ஜென்துறவி உதவி பண்ணாரு. அந்த பொண்ணை இறக்கி விட வேண்டிய இடத்துல அந்த துறவி இறக்கி விட்டுட்டு மேற்கொண்டு நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா கூட வர துறவி ரொம்ப கோபமா இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சது. அந்த பெண்ணுக்கு உதவி செய்த ஜென்துறவி, "நீங்க ஏன் இவ்வளவு கோபமா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இன்னொரு துறவி சொன்னாரு, "நாமெல்லாம் ஒரு துறவிங்கிறத மறந்துட்டு அந்த பொண்ணை எப்படி தொட்டு தூக்குனீங்க? இது தவறானது இல்லையா? இது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா?" அப்படின்னு ரொம்ப கோபமா கேட்டாரு. உதவி செய்த துறவி சொன்னாரு, "தூக்கிய அந்த பொண்ணை நான் அப்பவே கீழே இறக்கிட்டு வந்துட்டேன். ஆனா நீங்க தான் இது வரைக்கும் அந்த பொண்ணை உங்க மனசுல சுமந்துக்கிட்டு வரீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டாரு. நாமும் அப்படிதான் நம்மளோட வாழ்க்கையில பிறர் ஏற்படுத்திய கஷ்டமான விஷயங்களை மறந்து தூக்கி எறிஞ்சிட்டு நம்மளோட இலக்கை நோக்கி நடக்காம அந்த கஷ்டங்களையும் வருத்தங்களையும் நம்மளோட மனசுல சுமந்துக்கிட்டே முன்னேறி செல்லாம அதே இடத்துல தேங்கி நின்னுறோம். எது முக்கியம் எது தேவையில்லைங்கிறத பகுத்து பார்க்க தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். வாழ்க்கை என்னென்னைக்கும் ஆனந்தமா தான் இருக்கும். இந்த மாதிரி நம்பிக்கை ஊட்டக்கூடிய கதைகளை தொடர்ந்து கேட்கணும்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. துவண்டு போயிருக்க உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.